வியூவர்ஸ், நான் என்னோடய வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டில் இருந்து என்னெல்லாம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கருப்பு புளி நல்லா கருப்பாக இருக்கும். ரசம் வைக்கிறதுக்கு, மீன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா இது வந்து கொடம்புளி சொல்லுவாங்க. இது போட்டு மீன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ஒரு ப்ரௌன் கலர் புளி அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து ஆரஞ்சோட தோல் எங்கள் அம்மா வந்துட்டு காய வச்சு வச்சுருந்தாங்க. அதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பேக்கெல்லாம் அரைக்கும்போது அது கூட போட்டுப்பேன். இது வந்து தெரளி இலைன்னு சொல்லுவோம். இதில் அப்பம் வைப்போம். சூப்பராக ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் என்னோடய சேனல் அது போட்டிருப்பேன், பாருங்கள். அப்புறமா ஒரு சின்ன கத்தி வாங்கிட்டு வந்தேன் இந்த வெங்காயம் எல்லாம் உரிக்கிறதுக்காக. அப்புறம் அச்சு முறுக்கு பண்ணுறதுக்காக அச்சு முறுக்கோட அச்சும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் காந்தாரி மிளகா வீட்டில் இருந்து பறிச்சிட்டு வந்தேன். ரொம்ப காரமாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. அப்புறம் கொஞ்சம் பச்சை சுண்டைக்காய் பறிச்சிட்டு வந்தேன், குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. அப்புறம் எங்கள் வீட்டிலையே விளைஞ்ச பெப்பர், மிளகு, A1 குவாலிட்டிங்கிற மாதிரி செம்மையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அமுக்குனா கூட உடையாது, அந்தளவுக்கு உள்ள மிளகு இருக்கும். நான் இங்கே சென்னையில் வாங்கும்போது எனக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மிளகு எனக்கு 1 இயர்க்கு வரும். 1 கிலோ கிட்டே இருக்குது. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் இருந்துச்சு. அது எல்லாமே குருத்து போச்சு. இருந்தாலும் நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப மஞ்சள் கலரில் இருந்தது. அவ்வளோதான்.